செகண்டோட போல்டு சேர மேட்ச் பிட்வீன் விஎம்சிசி மேலப்பட்டி விசஸ் கன்னிவாடி. இதில் சொன்னால் கன்னிவாடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. மேலப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. சரி, கன்னிவாடி தான் பேட்டிங், மேலப்பட்டி ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. செகண்டில் பாண்டி, நான் செகண்டில் 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. ஸ்டார்ட்னா சவுந்தார். செகண்டில் பாண்டி ஃபஸ்ட் பவர் பிளேயோட ஃபஸ்ட் போல். முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க செல்லமா. சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பாண்டி. அடுத்த பந்து வரியஸ்தலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பாடி அட்டாக் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க சவுந்தரிங்க. டாட் பால். அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்காங்க. குயிக்கராகவும் போயிருக்கு பாயிண்ட் டைரக்ஷனில். இதோ பவுண்ட்ரி வந்திருக்கு. முதல் பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸோட முதல் பவுண்ட்ரி. அடுத்த பந்து ஷார்ட் பால் இந்த மிஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங் இல்லை சவுந்தர். அடுத்த பந்து ஆப்டாக்கல வித்தை கொடுக்காத பந்துச்சு. ஸ்ட்ரைட்டாவே ஃபீல்டர் ரன்னிங் அருமையான கலப்பணி. டாட் பால் பேக் டு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்ல ஒரு ரன் கொடுத்தாலும் லாஸ்ட் ஒன் மோர். ஃபர்ஸ்ட் பால் பிளேயர் லாஸ்ட் ஒன் மோர் நினைக்கிறேன். பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. இன்சைட் அடிச்சு போல். நல்லாடி இந்த மேட்ச் பண்ணி ஆட பண்ணது ஹார்ட் லக். இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சவுந்தர். 5 ரன்களை மட்டும் ஒரு முடியல 5 ரன் ஆடி இருக்காங்க கன்னிவாடி. கேம்பர் அவுட் ஷாட்னா சசி சேகில பாண்டி. இளம் கன்று பயம் அறியா. முதல் பாலே விரட்டி கட்டுக்கு போனாங்க. அம்பேர்ஸ் கால் ஒயிட் நினைக்கிறேன். 22 மூலியமா ஒரு சிங்கிள் கிடைக்கும். 22 மூலியமா சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் பால் ரீஸ்டேக்கிங் இல்ல மணி. நீ பேட்ஸ்மேனா பெரிய கட்டுக்கு போனாங்க. பேக் போட்டு இழுத்து போடப்பட்ட பந்து டாட் பாலா மாதிரி இருக்கு. அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போடப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் டாட்டா சம்பத்தி பண்ணிருக்காங்க சசி. அடுத்த பந்து இந்த தடவை வெளியே விலக்கி போட்டுருக்காங்க. ஒயிட் நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் ஒயிட். பந்து ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போட்டாங்க. சரியான நிறைய இடத்துல தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப் கூட சந்துரு. ரன்னிங் பிரிண்ட் சிங்கிளா அடிக்கப்பட்ட ஒரு. அடுத்த பந்து கட்டுக்கு போனாங்க. லேட் கட்டுக்கு கிக்கர் வந்து டாட் வாட் டெலிவரிங்க சசி. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இறங்கி போய் எடுத்தாங்க சான்ஸ். இதோ பாண்டி பேட் 6 கிளாசிக் எடுத்தாங்க. அடுத்த பந்து இந்த தடவை அப்டேக்கர்ல கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால். இந்த தடவை இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சசி. 2 ஓவர் முடியல 15 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து டோப் ஷாட்னா சக்தி. ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் அப்டேக்கர்ல சரியான கணக்குல தடவை போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிருக்காங்க. ரன்னிங் முடிந்து 2 கிடைச்சணும் நினைக்கிறேன். ஈஸி டு குட். ஓவருக்கு ஃபிட்னஸ் வேணும். இந்த தடவை நல்ல திருப்பு பந்து வச்சு கரெக்டா வாட்ச் பண்ணி எடுத்துக்காங்க. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆளுக்கு சாத்துக்கு சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு அடுத்த பந்து பெரியஸ்ல போனாங்க. பேக் ஃபுட்ல இருந்து இழுத்து போடப்பட்ட பந்து டாட் பால். கம் பேக் இன் டெலிவரி ஃப்ரம் சக்தி. அடுத்த பந்து தப்பான பால் பனிஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டாப் கீப்பர். அடுத்த பந்து அகைன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி கட்டு போனாங்க. ஆப்ஷன் அடிக்கப்பட்ட பந்து இந்த ஃபீல்டர் ஸ்டாலின் மிஸ்ஃபீல் பண்ணிருக்காங்க. பவுண்டரி போயிரும். பவுண்டரி ஒரு அற்புதமான விளையாட்டு. அடுத்த பந்து இந்த தடவையும் கட்டுக்கு தான் போனாங்க. அற்புதமான ஷாட். இந்த ஃபீல்டர் பாப்போம். நல்ல ஸ்டாப்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்பும் கூட. ரன்னிங் மினிட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போடப்பட்ட பந்து. வால் ஓவர் தூக்கடிக்கப்பட்ட பந்து. டிஸ்டன்ஸ் போட கேட்ச் எடுக்க முடியுமா பாப்போம். கேப்ல பிளேஸ் இருக்கு. ரெடி முடியும் பாப்போம். நடுவில் பந்து விழுந்து ஈஸி டு பேக் டு பேக் டபுளோட இந்த ஓவர் முடிக்கறாங்க சக்தி. 2 ரன்கள். ஓவருக்கு 33 ஆடி இருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஷாட்னா பவுல். அதற்கான முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அப் டு அகல கிளீன் போல்ட். வாட் அ டெலிவரி. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஓவர் பவுல் இங்க நல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பவுல் சைடுல முத்து நீ பேட்ஸ்மேனா அந்த முதல் பாலே தரையோட தரை கேப்ல தள்ளி இருக்காங்க. ஷெட் தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் வந்து ரன்னிங் முடியும் பாப்போம். சிங்கிளா கிடைச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை வளைக்க போடப்பட்ட பந்து ஒயிட் கன்ஃபார்ம். அப் டு அகைன் லென்த்ல தெளிவா தள்ளாங்க. கேப்பை பார்த்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. லாங்ல இருந்து வரணும் ஃபீல்டர் கண்டிப்பா 2 புஷ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ரன்னிங் முடியும் 2 புஷ் பண்ணிருக்காங்க. ஈஸி டு ரன்னிங் முடியும் குயிக்கா இருப்பாங்க இங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி கிளாசிக்கா டிரைவுக்கு போனாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல நல்ல ஸ்டாப்பிங்க ஸ்டாலின். ரன்னிங் முடியும் பாப்போம். நல்ல த்ரோ கூட சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை பிரேஸ்ல போனாங்க. ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போடப்பட்ட பந்து டாட் பாலா மாத்தி கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து சுவிட்ச்ல சரியான கனெக்ட்ல இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் பட்டிருக்கு. ரிவர்ஸ் ஸ்டாப் ரன்னிங் முடியும் சிங்கிளா கிடைக்கும். எடுக்கப்பட்ட ஒரு ரன் மட்டும். இதோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்தாங்க. பவுல் 4 ஓவர் முடியல. கன்னிவாடி அணியின் எண்ணிக்கை இந்த ஓவரில் 37 அடி இருக்காங்க கன்னிவாடி. 5th ஓவர் ஷாட்னா சுந்தர் அவர்க்கான 2வது ஓவர். சுந்தர் டு முத்து
முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தெரிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் விக்கெட். அடுத்த பந்து ஸ்டெகின்ல மணி ஏரி கேமிட்டே பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. அப் டு அகைன்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வீச்சு பெரிய ஷாட்டுக்கு போக முடியாது கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. இங்கே 2 பேருக்கு இடையில ரன்னிங் முடியும் 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 பந்து ஏரி கேமிட்டே சுவிட்ச் எடுத்துருந்தாங்க. லெஃப்டியாவே மாறி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காங்க. வாட் அ ஷாட் இங்கே மணிட்டே இருந்து பவுண்டரி. அடுத்த பந்து அகைன் சுவிட்ச் ஸ்கூப்கான ட்ரை ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பார்த்தா பார்த்துருக்கு. ரிவெஞ்ச் டெலிவரி இங்கே சுந்தர் சந்திரி பேட்ஸ்மேன் குபேந்திரன் போன மேட்சோட ஹீரோ. இந்த தடவை ஃபேஸை யூஸ் பண்ணி எடுத்து விட பார்த்தாங்க. அங்கே நல்ல டேக்கன் சக்தி வந்த முதல் பாலே ஆட்டம் வெளியே போகிறாங்க. இந்த மேட்ச்சில் குபேந்திரன் நல்ல குபேந்திரன் இருந்துச்சு ஓவர் டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் சக்தி முடியல 44 அடிக்காங்க. 6 அவுட் ஸ்டார்ட்னா சந்துரு முதல் பாலே டாப் பேஜ்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து நல்ல ஷாட்டியா. இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்ல இழுத்து போடப்பட்ட பந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அம்பையர்ஸ் கால் ஒயிடும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து ரீபோல் அகைன் ஒயிட் தான் நினைக்கிறேன். ஒயிட். அடுத்த பந்து ரீபோல் பேக் டு பேக் ஆப் டேக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தடவை கேப்பில் போயிருக்கு. சரி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 கால் இருந்திருக்கு. ஈஸி 2 தப்பான த்ரோ வந்து ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் விக்கிற போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கேமிட்டே ஸ்கூப்புக்கு போனாங்க. கிரிக்கெட் வந்திருக்கு பாடி லைனில் டாட் பவுல். லாஸ்ட்டும் ஓவர் இருந்துச்சு ஓவர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2 அப்டே அக்கிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து வச்சு கேப்லையும் போயிருக்கு. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. இன்னும் 2 மாறி இருக்கும் கண்டிப்பாக. இனி யாரும் ஈஸி 2 டோன்மோ இருந்துச்சு ஓவர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து கடைசி 1 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 ரீஸ்டலுக்கு போனாங்க. ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கேப்லையும் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டர் லைனில் 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங். 3ஆவது ரன்கான கால் இருந்திருக்கு. தப்பான த்ரோ 3ஆவது ரன் மாறிடுமான்னு பார்ப்போம். ரன் அவுட் ஆட்டாஸ். இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. கன்னிவாடி 6 ஓவர் முடியல 59 ஆடி இருக்காங்க. 60 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க. பிஎம்சிசி மேலப்பட்டி அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபி 60 ரன்கள். ஃபர்ஸ்ட் பால் பிளே அவுட் ஷாட்னா ஹரிஸ். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சரியா இன்சைட் எடுத்தா ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ண டாட் பால் மாதிரி டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் நீங்க பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாவே இருந்திருக்கு இங்க கன்னிவாடிக்கு. அடுத்த பந்து ஃபேஸ் யூஸ் பண்ணாங்க. குவிக்கரா வந்திருக்கு. பேட்ல இருந்து ஏத்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவா டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. பவர் பிளேல ஹரிஸ். அடுத்த பந்து இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹைட்டும் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு நினைக்கிறேன். 2 பால் டாட் விட்டாலும் அடுத்த பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்க ஸ்டெகின்ல ஆபி. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. அப்பல சான்ஸ் ஃபார் 4 சாரி பேக் டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணிருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் ரேட்ல இப்ப 2 பால் அடிச்சிருக்காங்க அபி. அடுத்த பந்து இந்த தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி அண்டர்ல போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபர்ஸ்ட் அடிப்பேன் நம்ம சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஸ்டோன்மோ இருந்துச்சு ஓவர். இந்த தடவை ஸ்டார்ட் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அருமையான ஷாட். பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி வேலன் ஜதீஸ் 6 அடிப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு 6 ஒரு அருமையான ஒரு ஷாட். 4 இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ஷாட்னா கார்த்தி. செகண்ட்ல அபி. செகண்ட் பவர் பிளே ஷாட்னா கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் முதல் பந்தே அங்க ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் ஆன் பாப்போம். ஹைட் மேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அருமையான பேட். இதோ அபி பேட்ல வர இரண்டாவது 6 தப்பான பாலை கரெக்டாவே பனிஷ் பண்ணிருக்காங்க. இங்க அபி ஸ்லாட்டுக்கு பாட் போட முடியாது. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. வந்த வேகத்துல எடுத்து தான் விட்டாங்க. லாங் ஆன்ல 6ஆவது மாதிரி இருக்கு. அடுத்த பந்து இந்த தடவை விட்டு கட்டுக்கு போனாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல தெரிச்சிட்டு போயிருக்கு. பாலையே பார்க்காம நின்றுக்கான்னு தான் சொல்லணும். இங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் ஒரு 6 4 குவிக்கரா வந்திருக்கு. அபி பேட்ல இருந்து இந்த ஓவருக்கான 10 ரன் வந்துருச்சு. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஆராயில விக்கெட்டான்னு பாப்போம். நல்ல டேக்கன் பார்த்தா நல்ல டேக்கன் கூட இங்க பாண்டி லைன்ல முக்கியமான கேட்ச் நல்லாவே பிடிச்சு கொடுத்துருக்காங்க. லைன்ல இருந்து நல்லா அடிக்கிறதா பாண்டி. இப்போ ஆட்டம் வந்து வெளியே ஹார்ல பாண்டி. அடுத்த பந்து ஸ்டிகினே நியூ பேட்ஸ்மேன் பெரிய சுத்தலுக்கு போயிட்டாங்க. வந்த முதல் பாலே அங்க மிட் விக்கெட் போட போட்டா 6 வெல்கம் பண்ணிருக்காங்க இங்க பவுலர் பேட்ஸ்மேன். முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணிருக்காங்க இங்க பிரேம். பந்து
பெரிய சுத்தலுக்கு போயிட்டாங்க. அகைன் அதே டைரக்ஷன்ல அற்புதமான ஷாட். ஒண்ணும் பண்றது இல்ல. பேக் ரெண்டார புதி பண்ணிருக்காங்க கான்ஸ்கியூட்டிவா. இங்க பிரேம் வாட்டர் ஷாட். ரெண்டு நல்ல ஷாட் தான். அகைன் அதே டைரக்ஷன்ல சேம் டைரக்ஷன்ல அதேதான் ஹேட்ரிக் ஆறு ஒரே டைரக்ஷன்ல ஆற பதிவு பண்ணிருக்காங்க. ஹேட்ரிக் ஆறு இன்னைக்கு டேல வர ஹேட்ரிக் ஆறு. பிரேம் பேட்டன் வந்திருக்கு. வாட்டர் ஷாட் முடியல. 43 ஆடி இருக்காங்க. பிஎம்சிசி மேலப்பட்டி தேர்ட் ஃபர்ஸ்ட் பால். இதுல பந்துக்கு 17 ஆடணும். வெரைட்டி கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டும் கூட பாயிண்ட் சைடு ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் ஆகி 1-2 பாப்பா ரன்னிங் பிடின் குயிக்கா இருந்தனால 2. மீதமுள்ள பந்துக்கு 15. அகைன் கட்டுக்கு தான் போனாங்க. சைடு ஃபீல்டர் நனசா மூட சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. சிங்கிள். மீதமுள்ள பந்துக்கு 14. சிங்கிள்ல பிரேம் ஹிட்டர். இந்த தடவை இன்ஷாட் டச். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். பந்து இந்த தடவை நல்ல டிரைவ் கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பால ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிரும் கண்டிப்பா. பவுண்டரி பந்து அவர் அண்ணாமலை செய்து நான் அண்ணாமலை போனாங்க. ஆனா அண்ணாமலை கருத்து ஸ்டாப் ரன் இப்படி பாப்போம். சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள். கரும்பாம்பு ரீஸ்ல போனாங்க. பேட்ல நிக்கறச்சு. கேட்சா டிராப் பண்ணிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. நெட்டுக்கு சிவா வேற போக்கல் ஸ்டைல்ல பணிந்து போட்டு வந்திருக்கான். கும்பமண்டி சிவா இந்த தடவை பனிஷ் பண்ணிட்டாங்க. போயிருக்கு. வீட்டு பத்தா வந்திருக்கா முடிச்சு கொடுத்தாரு சொன்னேன்ல. மீதமுள்ள பந்துக்கு ஒண்ணுக்கு மேட்ச் ஆல்ரெடி எடுத்து வந்தாங்க. பிரேம் வந்திருக்கான். செமி ஃபைனல்ஸ்க்கு தகுதி பண்றாங்க. இங்க பிஎம்சிசி மேலப்பட்டி. அடுத்த பந்து நான் ரெடியா இருக்கு. ஒரு அதிக பாட்டு போட தப்பு. இந்த சிங்களோட மேட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. பிஎம்சிசி மேலப்பட்டி வில் பிளேட் பை கன்னிவாடி.